நான் வெங்கடேஷ், ரௌத்ரா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் நிறுவனர். கோவை மாவட்டத்தில் உள்ள ரௌத்ரா அகாடமி தற்போது கடந்த 24, 25, 26 இந்த 3 நாட்களில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டி, அதாவது ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கண்டக்ட் பண்ண 2026க்கான 27வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி மற்றும் யோகா போட்டியில் கலந்து கொண்டு மொத்தம் 55 பதக்கங்களும் 8 வெள்ளி பதக்கமும் வென்று ஒரு உலக அளவிலான சாதனையை படைச்சு நாங்கள் வந்திருக்கோம். இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டைம் நாங்கள் நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த முறையும் நாங்கள் 55 தங்கப்பதக்கமும் 8 வெள்ளி பதக்கமும் வென்றது பார்த்திங்கன்னா இந்த கோவை மாவட்டத்திற்கும் எங்களுடைய பெற்றோர்கள், குழந்தைகளை அனுப்புகிற பெற்றோர்கள், பயிற்சி பெற்ற குழந்தைகள் மற்றும் எங்களுடைய சக பயிற்சியாளர்கள், என்னுடைய இணை நிறுவனர் வினோத்குமார் மற்றும் சக பயிற்சியாளர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தருணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலமாக பயிற்சி எடுத்திருந்தோம். இந்த பயிற்சியினுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய வெற்றி அப்படின்றத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதன் மூலமா தமிழக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னா, சிலம்ப போட்டி தற்காலத்தில் ஒரு மிகவும் பிரபலமான போட்டியாக இருந்து வருகிறது. எல்லாருக்குமே அறிந்த தற்காப்பு கலை. ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா இதுக்கான வசதிகள் ரொம்ப குறைவாக எல்லா பக்கமும் நடக்கிறது. போட்டிகள் குறைவாக இருக்கிறது. ஆல்ரெடி இருந்த SGFI கேம்ஸ்லேருந்து சிலம்பத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் கெலோ இந்தியாவில் வரலாம். தேசிய அளவிலான போட்டிகளே எங்களுக்கு இன்னுமே கிடையாது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் விளையாட முடியவில்லை. வெளியே போய் நாங்கள் விளையாடிட்டு வர நிலைமை இருக்குது. இதற்கான போக்குவரத்து செலவு இருக்குது. இதற்கான நேரங்கள் செலவிடப்பட வேண்டியது இருக்குது. பணம் செலவிடப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்காக தக்க நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு எங்களுக்காக இந்த சிலம்ப போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி கொடுக்கணும். பெரிய பெரிய போட்டிகள் இல்லாமல் சின்ன போட்டிகளை கூட இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரௌத்ரா அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.